ஸ்ரீமத் ராதாரமண கோவிந்த. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கு வணக்கம். பெரியாழ்வார் அருளி செய்த 4000 திவ்ய பிரபந்தத்தில் நெறிந்தகரும் என்னும் சொல்லும்படியான 10 பாசரம். நேற்று வரை 3 பாசரங்களுக்கு பொருள் பார்த்தோம். இன்று 4வது பாசுரத்தினுடைய பொருள் பார்ப்போம். வாரணிந்த முளை மடவாள் வைதேவி விண்ணப்பம். வாரணிந்த முளை மடவாள் வைதேவி விண்ணப்பம். தெரணிந்த யோத்தியர்கோன் பெருந்தேவி கேட்டருளாய். தெரணிந்த யோத்தியர்கோன் பெருந்தேவி கேட்டருளாய். குறணிந்த வேல்வளவன் குகனோளும் கங்கை தன்னில். குறணிந்த வேல்வளவன் குகனோளும் கங்கை தன்னில். சிறணிந்த தோழமையை கொண்டது மோரடையாளம். சிறணிந்த தோழமையை கொண்டது மோரடையாளம். நெறிந்தகரும் என்னும் சொல்லும்படியான நேற்று வரை 3 பாசனங்களுக்கு பொருள் பார்த்தோம். இப்போ 4வது பாசுரத்தினுடைய பொருள் பார்ப்போம். ராவணன் சீதையை கவர்ந்து கொண்டு போய் அசோகவனத்தில் சிறை வச்சிருக்கிறான். அனுமன் தூது போகிறாரு. ஒவ்வொரு அடையாளமாக தெரிவிக்கிறார் சீதை நிலத்தில். சீதை அந்த அடையாளத்தெல்லாம் நம்பலை. முதல் பாசுரத்தில் ஜனகனுடைய அரண்மனையில் ராமர் வில் வளைத்து சீதையை திருமணம் செய்த ஒரு அடையாளத்தை தெரிவிக்கிறார் அனுமன். அதே பாசுரத்தில் பரசுராமர் வில்லை ஒழித்தது ஒரு அடையாளமாக தெரிவிக்கிறார். 2வது பாசுரத்தில் சித்திரக்கூடத்தில் மல்லிகைமா மாலை கொண்டு அங்கு ஆத்ததுமோர் அடையாளம். மல்லிகைமா மாலை சூட்டினதை ஒரு அடையாளத்தை தெரிவிக்கிறார். 3வது பாசுரத்தில் கைகேயினுடைய வரத்தால் ராமன் 14 ஆண்டு வனவாசம் செல்ல நேர்ந்த காரணத்தினால் வனவாசம் செல்கிறார். அப்பொழுது தம்பி லக்குமணன் நானும் உன் நேளாவே நானும் வருவன் என்று சொல்லி ராமனும் லக்குமனும் காட்டுக்கு செல்வதை ஒரு அடையாளமாக தெரிவித்தார். இப்போ 4வது பாசுரத்தினுடைய அடையாளத்தை பார்ப்போம். வாரணிந்த முளை மடவாள் வைதேவி விண்ணப்பம். வாரணிந்தனா வார் அணிந்தனா அணியது மேலாடை அணியக்கூடிய சீதாதேவின்னு தெரிவிக்கிறார் அனுமன். வாரணிந்த முளை மடவாள் வைதேவி விண்ணப்பம். வைதேவி நான் ஒரு விண்ணப்பம் தெரிவிக்கிறேன் கேளுன்னு சொல்கிறார். தேரணிந்த யோத்தியர்கோன் பெருந்தேவி கேட்டருளாய். தேரணிந்த அயோத்திய அரசு புரியும்படியான மாமன்னனான தசரதன் தேர்ப்படை குதிரைப்படை யானைப்படைன்னு சொல்லும்படியான இந்த படையெல்லாம் வைத்து அரசு புரியக்கூடிய மாமன்னன் தெரிவிக்கிறார் பெரியாழ்வார். தேரணிந்த தேர் செலுத்தும்படியான மாமன்னன். தேரணிந்த அயோத்தியர்கோன் அயோத்தி நகருக்கு கோன்ன அரசன் அயோத்திய அரசு புரியும்படியான தசரத மகாராஜா. தேரணிந்த அயோத்தியர்கோன் பெரும் தேவி கேட்டருளாய். பெருந்தேவினா மூத்த மருமகள். தசரத மகாராஜாவுக்கு ராமனுடைய மனைவி மூத்த மருமகள் பெருந்தேவி. பெரிய தேவின்னு அர்த்தம். பெருந்தேவினா மூத்த மருமகள் தெரிவிக்கிறார் அனுமன். தேரணிந்த யோத்தியர்கோன் பெருந்தேவி கேட்டருளாய். பெருந்தேவி தாயே நான் ஒரு விண்ணப்பம் கொண்டு வந்திருக்கிறேன், அந்த விண்ணப்பத்தை கேளுன்னு தெரிவிக்கிறாரு அசோகவனத்தில் அனுமன். கூரணிந்த வேல்வளவன் ராமரும் சீதை இலக்குவனும் கங்கையை கடந்து சித்திரக்கூடம் போகணும். அந்த கங்கையை கரையை கடக்கிறதுக்காக கங்கையினுடைய கரையில் இக்கரையிலேருந்து அக்கறை செல்வதற்காக இக்கரையில் 3 நிற்கிறாங்க. அங்கே குகனுடைய நட்பு கிடைக்குது.
குகனும் ராமனும் 2 பேரும் சந்திக்கிறாங்க. அப்போ சந்திக்கும்போது இந்த கரையில் அடுத்த கரைக்கு செல்லணும் குகன்கிட்ட தெரிவிக்கிறார் ராமன். அப்போ படகுல ஏற முயற்சி செய்கிறாங்க. அப்போ குகன் வந்து தடுக்கிறான். சுவாமி உன்னுடைய பாதத்தை படகுல வைக்காதீங்க தடுக்கிறான். ஏன்னு கேட்குறாரு ராமர். உன்னுடைய பாதம் திருவடிப்பட்டு அகலிய பெண்ணாயிட்டாங்க, அதுபோல் என்னுடைய படகும் உன்னுடைய திருவடிப்பட்டு பெண்ணாயிடுதுன்னா 2 மணியை வச்சு காக்க முடியாது. ஆகையினால் அந்த கங்கை நீரில் உன்னுடைய பாதத்தை கழுவி சுத்தி செய்து பிறகு ஏறலான்னு தெரிவிக்கிறாங்க. மறுபடியும் அந்த பாதத்தை கழுவி சுத்தி செய்து திருவடியில் செல்வதற்கான ஏற்பாடு செய்கிறான் குகன். அதை தான் தெரிவிக்கிறார். கூரணிந்த கூர்மையான அம்புகளை வைத்துக்கொண்டு வில்லை வைத்துக்கொண்டு வேடுவன் அந்த படகு செலுத்துகிறான் கங்கை கரையில். கூரணிந்த வேல்வளவன் குகனோடும் கங்கை தண்ணில். இதை குலசேகர பெருமாள் பாசுரத்தில் தெரிவிக்கிறாரு. தொத்தளரு பூசுரி குழற் கைகேசி சொல்லால், தொத்தளரு பூசுரி குழற் கைகேசி சொல்லால், தொன்னகரும் துறந்து துறை கங்கை தன்னை. பக்தியுடைய ராமன் எப்போ வருவான்னு நெடுங்காலமாக காத்திருந்தானா குகன் ராமனை பார்க்கறதுக்காக. பக்தி அதை தான் குலசேகர பெருமாள் தெரிவிக்கிறாரு. பக்தியுடைய குகன் கடத்தன்னா படகை செலுத்துகிறார். பக்தியுடைய குகன் கடத்த வனம்போய் புக்கி. சித்திரக்கூடத்துக்கு அந்த வனத்துக்கு போகணும். பக்தியுடைய குகன் கடத்த வனம்போய் புக்கு. புக்குன்னாங்க கடவுள், ராமன் கடவுள். அந்த கடவுள் அந்த படகளை செல்றார். பக்தியுடைய குகன் கடத்த வனம்போய் புக்கு. இந்த அடையாளத்தை சீதை நிலையத்தில் அனுமன் அசோகவனத்தில் தெரிவிக்கிறாரு. பெருந்தேவி தாயே, இந்த மாதிரி நீங்களும் ராமர் லக்குவனன் சீதை 3 பேரும் கங்கை கரையை கடக்கிறதுக்காக படகு செலுத்தக்கூடிய குகனிடத்தில் நட்பாக ஒன்று சேர்ந்தீங்களே, அந்த நினைவு இருக்கிறதான்னு தெரிவிக்கிறார். கூரணிந்த வேல்வளவன் குகனோடும் கங்கை தண்ணில் சீரணிந்த தோழமையை கொண்டதுமோ அடையாளம். அங்கே நட்பு கொண்ட அடையாளத்தை அனுமன் தெரிவிக்கிறாரு. சீதை என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த அரக்கர் கூட்டத்தில் ராவண கூட்டத்தில் சேர்ந்த ஒரு குரங்கு தான் இதை சொல்கிறத நம்ப கூடாதுன்னு சொல்லிட்டு தன் மனசால நினைக்கிறாங்க. இருந்தாலும் அடையாளத்தை கேட்குறாங்க. இந்த அடையாளத்தை நம்பலை. இப்போ 5வது பாசுரத்தில் என்ன ஒரு அடையாளத்தை சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இந்த கருத்துக்கள் ஏதேனும் குறை நேரம் இருந்தாலும் நீங்கள் கருத்து தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.